வணக்கம் நண்பர்களே. இப்போ லைலண்ட் வந்து சைல் இன்ஜின் வந்து எப்படி வந்து இன்ஜின் டைமிங் வரும். இது 85 இன்ஜினு. இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்டோ லோகனு, நல்லா டஸ்டரு, டொயோட்டோ ஸ்கேலா, இதுக்கு லைலண்டு சைலு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இன்ஜின் தான். ஓகேங்களா? இப்போ அது எப்படி டைமிங் வருதுன்னு பார்க்க போகிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் வந்து கேம் ஷாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மார்க் ஒன்று வரும். இந்த மார்க் நம்ம இந்த பண்டு சைஸ் காடி ஒன்று அதில் வந்து பண்டு சைஸ் போல்டு ஒன்று போட்டுவிட்டு இதில் டைமிங் மார்க் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இந்த டைமிங் மார்க் கேம் ஷாஃப்ட் டைமிங் மார்க்கும் அது மாதிரி ஹை ப்ரெஷர் பம்பில் ஒரு டைமிங் மார்க் இருக்குங்க. இந்த டைமிங் மார்க் பார்த்தா இந்த பம்பு போட்டுக்கு நேராக வரும். இதுக்குள்ள டிடி எண்ணிக்கை பார்த்தா 18 வரணும். ஓகேங்களா? 18 வந்தால் தான் டைமிங் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 1 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஓகேங்களா? இந்த லென்த்து வந்து இதுக்குள்ளே டீத் எண்ணிக்கை வந்து 18 வரணும். இது வந்து மேலே வந்து கேம் ஷாஃப்ட் டைமிங்கும் ஹை ப்ரெஷர் எஃப்ஐ பம்பு ஹை ப்ரெஷர் பம்பு டைமிங் அப்படியே நம்ம கீழே பார்ப்போம். கிராங்க் ஷாஃப்ட் கீழே கிராங்க் டைமிங் தான். இந்த டீ காடி வந்து பார்த்தா மேலே டாப்பில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வரும். இந்த டாட் வந்து கீழே வரணும். ஓகேங்களா? இது வந்து கிராங்க் டைமிங். இப்படியா நம்ம வந்து டைமிங் வைக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி டைமிங் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா இந்த காடி வரும். இந்த காடியில் தான் இந்த ஸ்டெப்பு உட்காரணும். இதை எடுத்துட்டா பண்டு போயிடும். இந்த அட்ஜஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் வந்து வீக் அடியும் ஒரே சமமாக இருக்கணும். இது அட்ஜஸ்ட் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ண மாட்டணும். ஓகேனா? இப்படி தான் நம்ம டைமிங் வரும். சைடு டைமிங் வச்சு மார்க்கில் எடுத்துட்டோம். இப்போ சுற்றி பார்க்குறோம். சுற்றி பார்த்தா இடிக்கக்கூடாது. செப்பு சுற்றுப்பா. நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்று. இப்போ ஒரு ரவுண்டு சுற்றிட்டோம். இதை எதுவும் இடிக்கலை. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சுற்றி பார்த்து எடுத்துட்டோம். ஒரு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுப்பா. இதுதான் சைல் இன்ஜின்.